ஹாய் மக்களே! இப்போ நம்ம திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி, அது எப்படி உருவாச்சு, அது இவ்வளோ தூரம் எப்படி வந்திருக்கு, நம்ம கைக்கு எப்படி சேர்ந்துச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை குமரிலப்பட்டர் அப்படிங்கிற இவர் தந்திரவர்த்திகா அப்படிங்கிற நூலில் 7ஆம் நூற்றாண்டில் முதல்ல பயன்படுத்தியிருக்கார். அதுக்கப்புறமா 1856 கால்டுவெல் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அ காம்ப்ரிஹென்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுகிறாரு. ஸோ அதில் வந்து சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு குறிப்பிட்றாரு. திராவிடத்தை. ஸோ இப்போ திராவிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ், அதாவது சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலிஸை குரூப்பாக கால் பண்ணுற ஒரு வார்த்தை தான் திராவிடம். ஸோ திராவிடம்ன்றது ஒரு தனி மொழி கிடையாது, அது குடும்பம், திராவிட குடும்பம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது எப்படி இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளமோ இல்லை கன்னடமோ தெலுங்குவோ தமிழிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மொழிகள்னு எல்லாருக்குமே தெரியும். அது எந்தெந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் வந்து 830, அதாவது 9ஆம் நூற்றாண்டில் தான் அதை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னடாங்கிறது 450, 5ஆம் நூற்றாண்டில் கொண்டு வராங்க. தெலுங்குன்றது அதுக்கு முன்னாடி 4th centuryயில், அதாவது 4ஆம் நூற்றாண்டில் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா பிரிக்கப்பட்ட மொழிகள் தான். அப்போது அதுக்கு முன்னாடி என்ன மொழி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம தமிழ் மொழிங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் மொழி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சான்று வந்திருக்கு. அதுவும் அயனேஜில் இரும்பு காலத்திலேயே நம்ம இருந்திருக்கோம், நம்ம மொழி இருந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ் மொழி ரொம்ப பழமை வாய்ந்தது, அது நமக்கு தெரியுது. பட் திராவிடம் இதுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷும் சரி இல்லை குமரிலப்பட்டரும் சரி, அவங்க வந்து மொத்தமாக இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸை குரூப்பாக எப்படி கூப்பிடுறது இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு வார்த்தை தான் திராவிடம். சரி, இது ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு கான்வர்சேஷனில் இருக்குது அப்படின்னா, இதை முதல்ல யூஸ் பண்ண ஆள் குமரிலப்பட்டராக இருந்தாலும் இதை அரசியல் ஆக்கியவர் அயோத்திதாஸ் பண்டிதர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திராவிட கழகம், திராவிட பாண்டியன், இப்படி நிறைய வார்த்தைகள் திராவிடம் யூஸ் பண்ணி அரசியலுக்குள்ளே கொண்டு வராரு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில், அதாவது பிரிட்டிஷோடைய டைமில் 1880s இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ் பீப்புள்ஸுமே இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே தனித்தனியாக கூப்பிடாம மொத்தமாக கூப்பிடுறதுக்காக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வந்த நம்மளோட பெரியார் இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கன்னடன். அப்போ அவர் கன்னடா பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வேறு மொழிக்காரர் கிடையாது. ஸோ அந்த டைமில் இருந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டோ இல்லை அந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸை கம்பைல் பண்ண இந்த இடத்துக்குள்ளே இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது தமிழ் மொழி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தாய்மொழியாக இருந்தாலும் இருந்து எடுக்கப்பட்ட இல்லை பிரிக்கப்பட்ட மொழிகளாக தான் நம்ம வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் பார்க்குறோம். அதனால் அவர் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணி திராவிட கழகத்தையே அவர் தான் உருவாக்குனார். அப்போது இந்த வார்த்தை இப்படி தான் இந்த நடைமுறையில் இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, க்ரீக்லேயோ இல்லை வந்து லாட்டின்லேயோ இந்த வார்த்தைகள் போலவே சான்றுள்ள ஒரு வார்த்தைகள், அதாவது திராவிடம் என்ற வார்த்தைகளுக்கு ஒத்து போகிற மாதிரியான சில வார்த்தைகள் இருக்கிறதாகவும் கூறப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சில அரசியல் கட்சிகளால் அப்படின்றது, அதாவது அவர்களுக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட கழகம், இப்படி திராவிடத்தை அவங்களோட கட்சி பெயர்களில் கொண்டு வந்ததுனால மட்டுமே. இப்போது இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, திராவிடம்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்றது தான். இது வந்து என்னோடய கருத்து கிடையாது, நான் தெரிஞ்சுக்கிட்ட, நான் அறிஞ்ச, என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்த்த சில வார்த்தைகள் தான். இதே போல் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.